இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து கர்த்தர் ஒரு வார்த்தை உங்களோடு கூட சொல்லும்படி கேள்விக்கொண்டிருக்கிற வார்த்தை ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய 33வது அதிகாரத்தில் இந்த 10வது வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். இந்த வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. புக் ஆஃப் ஐசியா சாப்டர் 33 verses 10, 10வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு முதல்ல 1ஆம் தேதி துவங்கி முதல் வாரங்களிலே உங்களோடு கூட பேசும்பொழுது இதை நான் சற்று விளக்க துவங்கினேன். சொன்ன இப்பொழுதுன்றது ஒரு காலம். ஆமேன். அப்பொழுது ஒரு காலம், எப்பொழுது ஒரு காலம், இப்பொழுதுன்றது ஒரு காலம். எத்தனை பேருக்கு புரியுதோ அவங்க ஆமேன் சொல்லுவோம். புரியுது நட்டு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஆமேன் சொல்லி சொல்லி நம்ம எதுக்கு சொல்லணும்னு தெரியாம இருக்க கூடாது. இப்பொழுது ஒரு காலம், இப்ப வரேன் அப்படின்னு இல்ல என்ன சொல்லுவீங்க? அப்ப வரேன் சொல்லுவீங்க, அப்புறம் வரணும் என்ன சொல்லுவீங்க? நான் பேச புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்லுவீங்க? எங்க பாக்குற? இப்ப வரேன். அப்ப அது ஒரு பதம் இருக்கிறது, அது ஒரு மீனிங் இருக்குது. எந்த வார்த்தையும் இந்த வேதாமத்தில் இருக்கிறது வீணா எழுதப்படவில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. சரி, இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது உனக்காக மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்றார். இந்த வார்த்தையை நான் பேச பேச there's more refinement in this word. போன ஆராதனை இந்த வார்த்தையை நான் சொல்லவே இல்லை. போன ஆராதனை வேற டைரக்ஷன், எனக்கு ரொம்ப சுத்தமா ஒரு ப்ரொஃபெட்டிக்கல் டைரக்ஷன், ஒரு தீர்க்கசனமான ஒரு வழி நடத்துதலோடு கூட அந்த வார்த்தையில பேசுது. ரொம்ப ஆசீர்வாதமாய் கர்த்தர் ஆசீர்வாதம் தெரியல. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் தட். ரிப்பீட் பண்ணணும்னு தெரியாது, ஆனா சொன்னார்னா செய்யறேன். ஏன்னா நான் பசங்க ஆயத்தம் பண்ணி வந்தது வேற. ஆனால் கர்த்தர் சில காரியங்களை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். இந்த ஆராதனையில சொல்றாரு, இப்பொழுது எழுந்திருப்பேன், இப்பொழுது உயர்வேன், இப்பொழுது நான் மகிமைப்படுவேன். அப்பனா என்னது? இந்த சீசன், இந்த நேரத்தை சொல்லுது, இந்த மாசத்தை சொல்லுது, இந்த நாளை சொல்லுது. நீ கேட்கும் போது சொல்றது இல்ல. தமிழ் தெரிஞ்சு பேசுறவங்க எல்லாருமே இந்த வார்த்தைகள் தெரிந்தவர்கள் தான் இல்ல. நம்ம இப்ப வர அப்படின்னு சொன்னா நம்ம திருப்பி கூப்பிட்டு கேட்போம்னா இப்ப சொன்ன அப்படின்னு காணாமப்பா. இப்ப நான் எப்ப சொன்னேன், இப்ப நான் எப்ப மென்ஷன் பண்ண நம்ம திருப்பி கேட்போம். ஏன்னா வெயிட் பண்ணிட்டு 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இப்ப வரேன்னு சொன்னவங்க வரல, 1 மணி நேரம் காத்தோன்னே சொல்லி 10 நிமிஷம் காத்தோன்னு சொன்னா இப்ப வரேன் என்ன காணாப்பா. அப்ப நம்ம மாத்தி சொல்லுவோமா? இல்லைங்க இப்ப வரலாம்னு நினைச்சேன், அப்புறம் வரேன். கரெக்டா? அப்ப அதுல ஒரு பதம் இருந்து என்ன சொல்றாரு கர்த்தர்? எதை சொல்லுகிறார்? இப்பொழுது நான் உனக்காய் உயர்ந்திருப்பேன், உயர்த்தப்படும். எதற்காக சொல்றேன்? 9ஆம் வசனத்தினுடைய விளக்கங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். சொன்னேன், தேசம் எப்படி இருக்குதா? துக்கித்து விடாய்த்து இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசியாகிய தேவ பிள்ளை யாரெல்லாம் நம்புறீங்களோ, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் போராடி ஜெயித்தன்ட்டு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறீர்களோ அவங்க நீங்க சொல்லணும், நான் ஜெயம் பெற்றவன். நான் என்னதுங்க? ஜெயம் பெற்றவனாகிய நான் விடாய்த்திருக்கூடாது. விடாய்த்துனாது ஒன்றும் நடக்கலையே. A sign of tiredness. A sign of tiredness. என்ன வாழ்க்கை போடா, என்ன கத்தரை தேடி என்னடா பெருசா ஒன்றும் அப்படின்றது உன்னுடைய வாழ்க்கையா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? ஜெயமுள்ள வாழ்க்கையா உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். அதாவது ஆண்டவர் பார்க்கிறார். உள்ளந்தரிங்களை அறிந்து ஆராய்ந்து அறிகிற தேவன், எல்லா சூழ்நிலைகளையும் சுற்றி பார்க்கிற ஆண்டவர், நீ எப்படி இருக்கிறன்றதை பார்த்துட்டு சொல்றாரு, என் தேசம் எப்படி இருக்குதா? விடாய்த்து இருக்கிறது. தேசம் எப்படி இருக்குது? விடாய்த்துனா என்னது? ஒன்றும் நடக்காம சோர்ந்து போய் நான் இருக்கும்போது எப்படி அது இப்படி இருக்குது அப்படின்னு கர்த்தர் சொல்ற, இப்பொழுது எழுந்திருப்பேன். எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சுன்னா ஆமேன்னு சொல்லுங்க. புரியலன்னா பரவாயில்ல, புரியாத மாதிரியே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க சிலர்லாம். நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க தான் என்ன பண்ணோம்? இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இங்க வரணும். உள்ள இங்க உட்கார்ந்து பொக்கே இல்லை, இங்க உட்கார்ந்தத கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சொல்லணும். இப்பொழுது கர்த்தர் இந்த சூழ்நிலையின் மத்தியில, என் விடாய்ப்பின் மத்தியில, என்னுடைய இந்த அலைச்சலின் மத்தியில கர்த்தர் சொல்ற, நான் எழுந்திருப்பேன். நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஜெயம் பெற்றவன். ஏனென்றால் வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, உலகத்தை ஜெயித்த ஜெயம் உனக்குள்ள இருக்கிறது. உலகத்தை ஜெயித்த கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். அப்ப நான் தோத்து போனவன் அல்ல, நான் விடாய்த்தவன் அல்ல, நான் ஜெயம் பெற்றவன். அல்லேலூயா. இன்னைக்கு என் கண்ணு முன்னால் இருக்கிற சூழ்நிலை என்ன பண்ணுதுன்னா, என்ன ஒண்ணுமே இல்லாத தோல்வியான மாதிரி காமிக்குது. அன்றைக்கு ஒரு கோலும் தடியுமாய் ஒரு மனுஷன் போறாரு. எல்லாருக்கும் அந்த சரித்திரம் தெரிஞ்ச அவரு படுத்து கிடக்கிறார். ஆண்டு பெரிய வாக்குத்தத்தங்களை பேசுறார். போறாரு. 20 வருஷம் ஆயிடுச்சு. முதல் ஆராதனையில் கூட விளையாட்ட சொன்னேன், இந்த மாதிரி 20 வருஷத்துல மேபி ஒரு 7 வருஷம் கடந்து போறதுக்கு கொஞ்சம் சுலபமா கூட இருந்திருக்கலாம் அவருக்கு. எல்லாரும் நம்மளே கணக்கு போட்டு பார்ப்போம்ல, அது கல்யாணம் பண்ண முதல் வருஷம், இல்லை ஒரு வேலையில் போய் சேர்ந்த ஒரு சில மாசம்,
இப்படி எல்லாம் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் குயிக்கா போற மாதிரி இருக்கும். ஏன்னா இவருக்கு இந்த 7 வருஷம் ஏன் போயிருக்கலாம் அப்படின்னு என்னுடைய கற்பனைனா, இவரு அங்க இருந்த என்ன சொல்றாங்க ரேச்சல ஆமா ரொம்ப லவ் பண்ணாரு. அந்த லவ் நிமித்தமாக ஏன்னா கிடைக்கல, இப்போ அதுக்குதான் லவ் பண்ணாரு. 7 வருஷம் அதுல ரொம்ப வேகமா போயிருக்கலாம். ஆனா மாமனார் சொல்லிட்டேன்லப்பா லேச்சல் கிடையாதுப்பா, லேயாதாம்பா உனக்கு அப்படின்ட்டாரு. ஏன்னா மூத்த பொண்ணு இருக்கும்போது தரமாட்டேன். சரித்திரம் தெரிஞ்சவங்க இருக்கீங்க, தெரியாதவங்களுக்காக லைட்டா அப்படி கதை மாதிரி சொல்லிடுறேன். அவரு கொஞ்சம் மன கஷ்டமா இருக்கும். ஆனாலும் சரி 7 வருஷம் அப்படி போயிருச்சு. அடுத்த 7 வருஷம் ஏன்டா அந்த வாழ்க்கை தான் போயிருக்கும். நிறைய கேள்வி வந்திருக்கும், இந்த பொண்ணுக்காக திருப்பி 7 வருஷம் வேலை செய்யணுமா, என்ன பெருசா அப்படி சாதிச்ச மாமன் அடுத்த ஒரு கட்டத்தை போட்டார். என்னன்னு சொல்லிட்டாரு, இல்லப்பா இதே பொண்ணு உனக்கு வேணும்னா இன்னும் 7 வருஷம் என்ன பண்ணு செய்யணும்பா. 7 வருஷம் முட்டி முணுகள் கோவத்தோடு தான் போயிருக்கோம். அடுத்த ஒரு 6 வருஷம் சொல்லுது கணக்கு. மாமனார் சொல்றாரு 7 முடிஞ்சிச்சுப்பா, இன்னும் 6 வருஷம் நீ எனக்காக வேலை செய்யணும். அது எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. சரி இந்த 7 பரவாயில்ல, நான் நேசிச்சதுக்காக போச்சு. 6 வருஷம் எப்படி போயிருக்கோம், கோவமா போயிருக்கோம். இந்த ஆளுக்கெல்லாம் நான் வேலை செஞ்சு தரணுமா, இவனுக்கு நான் பண்ணணுமா அப்படின்னு தான் போயிருக்கும். ஆனால் கர்த்தர் 20 வருஷம் முடிச்சுட்டு, ஆனா இப்போ வசனம் சொல்லுது அவன் ஒரு பெரிய பரிவாரத்தோடு கூட திரும்ப வர்றாருன்னு சொல்லுது. பயங்கர வெற்றியோடு கூட வர்ற இந்த மனுஷன் ஆனால் எதையோ ஒண்ணு பார்க்கறான், ஒரு விடாய்ப்பை தனக்குள்ள பார்க்கிறான். தனக்குள்ள விடாய்த்து இருக்கிற எல்லாம் இருக்குது. 20 வருஷத்துல சம்பாதிச்சிட்டாரு, மனைவி பிள்ளைகள் எல்லாம் நல்லா திருப்தியா தான் வரும். இன்னைக்கு எல்லாரும் கேட்கறது தெரியுமா, என் மனைவி பிள்ளை என் வீடு எல்லாம் நல்லா இருக்கணும். ஆனால் அப்படி வர்ற மனுஷன் இன்றைக்கு வர்றாரு. அங்க வரும்பொழுது அவருக்குள்ள ஒரு விடாய்ப்பு என்னன்னா, ஏதோ ஒண்ணு ஜெயம் தெரியலையேன்ட்டு. அப்ப அவர் தான் என்ன பண்றாரு, போராடி ஒரு ஜெயத்தை மேற்கொண்டுதான் தன்னுடைய பேரை இஸ்ரவேலாய் மாற்றிக்கொண்டார். யாருக்கோ பேரு எவனோ பேருன்னு சொல்லாதீங்க, அந்த இஸ்ரவேலர் தான் நம்ம என்று அழைத்து இன்னைக்கு கூட பாடணும். இஸ்ரவேலை கர்த்தரே அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இந்த பைபிளை நம்புறீங்கன்னா நம்ம இஸ்ரவேல் நம்ம நம்பிதான் ஆகணும். இந்த பைபிளை நம்புறீங்க, இந்த பைபிள் இருக்கிற வசனங்களை நம்புறீங்கன்னா நம்ம எல்லாரும் எப்படிங்க அந்த இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டவர்கள் என்று தான் நம்பிக்கொண்டிருக்கணும். அப்ப அந்த இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு, தேசம் விடாய்த்து கிடக்கிறது, ஜெயமா இருக்க வேண்டிய இந்த மனுஷன் எப்படி இருக்கிறான், இன்றைக்கு தோல்வியா இருக்கிறான், அவன் ஜெயமா இருக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு உங்க கரங்களை வைத்து சொல்ல, ஆண்டவரே இந்த வார்த்தை இப்பொழுது என்கிட்ட சொல்றீங்க. ஒரு தோல்வியில் இருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க, இப்பொழுது இந்த வார்த்தையை சொல்றீங்க. இந்த தோல்வியின் மத்தியிலே, இந்த விடாய்ப்பின் மத்தியில, விடாய்ப்புனா அந்த டயர்டு, நடக்கலன்ற ஒரு அங்கலாய்ப்பு, நடக்கலன்ற ஒரு கேள்வி, அதன் மத்தியில உங்க கரங்களை வைத்து சொல்லுங்க, இப்பொழுது கர்த்தர் சொல்றீங்க, இதற்காய் நீர் உயர்வேன் என்று சொல்றீங்க, இதற்காய் நீர் எழுந்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்றீங்க. இந்த வார்த்தைக்காய் ஆண்டவரே, எனக்காக, என் ஜெயத்திற்காக கர்த்தர் உயர்த்தப்படுவீர் என்று சொல்லுறீர் ஆண்டவரே. இதை கர்த்தர் எனக்காய் செய்து முடிப்பீர். அல்லேலூயா. 2வது வாசிக்கிறீங்க அதே 9ஆம் வசனத்துல, லீபனோன் எப்படி இருக்குதா, வெட்கி வாடுகிறது. அல்லேலூயா. எப்படி இருக்குதுங்களா, வெட்கத்துல தலை குனிந்து நிற்கிறது. லெபனோன் என்றால் எப்படி என்றால் பிரகாசம் உடையது. உங்களுக்கு இதெல்லாம் 2 வாரமா விளக்கிட்டேன், 2-3 முறை உங்களுக்கு விளக்கியாச்சு. அதனால நீங்க தொடர்ந்து போய் பாருங்க, உங்களுக்கு புரியும். ஆனால் சற்று இந்த வார்த்தைகளை மாத்திரம் மேற்கோள் காட்டி கொஞ்சம் அழுத்துறேன் பாருங்க. எப்படி இருக்க வேண்டியவங்க நீங்க, வெட்கத்தில் இருக்க வேண்டியவங்க அல்ல. வெட்கப்பட்டு தலை குனிந்திருப்பா என்றால் கர்த்தர் சொல்றார், வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். வெட்கத்திற்கு பதிலாக எங்க வெட்கி தலை குனிந்து நின்றாயோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். எந்த மனுஷனுக்கு முன்பாக, யாருக்கு முன்னாலும் நீ தலை குனிந்து இருந்தாயோ அங்கே கர்த்தர் உன் தலையை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஆமென். வெட்கப்பட்டிருக்கிற பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, பிள்ளைங்க அநேக நேரங்களில் படிப்பு வரலன்னு சொல்லி டீச்சர் சொல்றாங்க, மக்கு 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 வெட்கப்படுது. அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டவன கூட சொல்றதுக்கு பயப்படுது. ஏன் தெரியுமா, நான் சொன்னா தப்பா சொல்லிடுவ போகுது, ஐயோ எனக்கு வெக்கமா இருக்குதே, எல்லா பிள்ளைங்க முன்னாடி என்ன வெக்கப்படுத்திட்டாங்களே, எல்லாருக்கும் முன்னாடி நீ மக்குன்னு சொல்லிட்டாங்களே, வெக்கத்தை தலையை குனிந்து நிக்குதா. இன்றைக்கு சொல்ற உன் பிள்ளையினுடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார். உன் வேலையில சொல்றாலும் உனக்கு ஒண்ணுமே வரமாட்டேங்குது, 10 வருஷமா என்ன வேலை செய்யற, உனக்கு ஒண்ணும் வரல, உனக்கு ஞானமே இல்ல, வெக்கப்பட்டு தலை குனிந்து இருக்காயா. கர்த்தர் சொல்ற உன் வெக்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். அந்த வெக்கத்திற்காக நான் எழுந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றாருயா. இதுதான் இந்த இப்பொழுது. அதனால்தான் இப்பொழுது பேசுறீங்க. வாயை திறந்து சொல்லுங்க. இந்த 2வது வாரம் வரவங்கள குச்சி எடுத்து பக்கத்தில் நிப்ப நினைக்கிறேன். வாயை திறந்து பேசுறதுக்கு வாயை திறந்து சொல்லுங்க. இப்பொழுதுன்னு சொன்னதான் அற்புதம் நடக்கும். சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க, இப்பொழுது சொல்லுங்க. அப்படியே பிளான் பண்ணி வந்துடுறீங்களா? 2வது வாரம் பேசவே கூடாது,
அப்படியே அமைதியா உட்காந்து அப்படியே யாரு கத்துட்டோம், நாம அமைதியா இருக்கணும் வரீங்களா? சத்தம் போட்டு பேசுங்க. இல்ல உங்களுக்கு போட்டி போறதுக்கு முதல்ல அந்த ஒரு 10 பேர் உட்காந்து சத்தம் போட வைப்பேன் நானு. வாயத்தந்து பேசாதான் கட்டு உடையா. உன் வாயில தான் அற்புதம் இருக்குது, உன் வாயில தான் விடுதலை இருக்குது, உன் வாயில தான் ஜெயம் இருக்குது. அந்த வார்த்தை விசுவாச வார்த்தை உன் வாயினால நீ அறிக்கையிடாத வரையில நான் பேச நடக்க போறது இல்ல. எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி வேணா கூட்டு நிறுத்து, அவன் சொல்லிட்டு போயிடுவாரு. அவங்க வேலை சொல்ற வேலை. நீ பேசினா தான் உனக்கு நடக்கும். நீ பேசாத வரைக்கும் உனக்கு நடக்க போறது இல்ல. என்னைக்கு நீ சத்தத்தை உயர்த்தி உன் கட்டை வெளியில எடுத்துட்டு வரையோ, உன் வாயை திறந்து இதை கர்த்தர் எனக்கு சொல்றாருன்னு சொல்றியோ, அன்னைக்குதான் உள்ள இருக்கிற பாறை புரண்டு வெளியில வந்துடுது, உனக்கு அற்புதம் நடக்க தொடங்குது. இல்லனா யாரோ சொல்லுவாங்க, யாரோ சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, உனக்கு நடக்காது. அதனால நம்ம சொல்லணும். கர்த்தர் சொல்றாரு, அவனை ஒவ்வொரு முறையும் அற்புதம் செய்யும் போது சொல்ற, நீ நடக்க விரும்புறையா, நீ உனக்கு அற்புதம் நடக்க ஆமான்னு சொன்ன பிறகு தான் நான் செய்யறாரு. இல்லைன்னா என்ன பண்ற, பார்த்துட்டு போயிடுறாரு. இன்னைக்கு இந்த காலில் சொல்லுங்க, என் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் என் தலை. வாயத்தந்து பேசு. இதெல்லாம் மௌனமா பேசக்கூடாது, சத்தம் போட்டு பேசணும், நல்லா உயர்த்தி பேசணும். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற தைரியத்தை அறிக்கட்டுறீங்க. சத்ரு கிட்ட நீ வாய மும்மும் பேசினா அவனுக்கு கேட்காது. அவ்வளவு பெரிய டெக்னிக்கான ஆள் கிடையாது அவன். டம்மி பீஸ், பிசாசு டம்மி பீஸ். புரியுதா? நீ வாய மும்முன்னா அவன் நினைச்சுப்பான், இது பத்தியா ஒண்ணுமே பேச மாட்டேது பாரு, பயப்படுத்து பத்தியானோ. அதனால நீ அவனுக்கு முன்னால் சத்தம் போட்டு சொல்லணும், நான் வெக்கலாம் படலடா, நான் ஜெயம் பெற்றவன்டா, ஜெயத்தின் ஆவி எனக்குள்ள இருக்கிறதா, உலகத்தை ஜெயித்த ஜெயம் எனக்குள்ள இருக்குதுடா, ஒரு பிரகாசம் எனக்குள்ள இருக்கிறது. அந்த பிரகாசம் எனக்குள்ள ஒரு விடுதலையை கொண்டு வரும். அல்லேலூயா. பிரகாசம் என்ன பண்ணுங்க சொல்றாரு, சாரோன் வனாந்திரத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படின்றாரு. என்ன சொல்றாரு? ஏன் அதை சொல்றாரு? இன்னைக்கு வறட்சி, இன்னைக்கு என்ன இருக்குது? ஒரு வறட்சி, ஆவிக்குரிய வறட்சி, பொருளாதார வறட்சி, குடும்பத்துல சமாதானம் இல்லாத வறட்சி, புருஷ மனைவிக்குள்ள ஒரு வறட்சி. நாங்க நல்லா பேசிக்கிறீங்களா? போயிட்டு இருக்குது பாஸ்டர். வறட்சி எப்படி இருக்கணுமா? வறட்சி இல்லாம இருக்கணும். சொல்லுங்க, வறட்சி இல்லாம இருக்கணும். அதுக்குதான் இப்பொழுது எழுந்திருக்கிறேன்றார் கர்த்தர். அதுக்குதான் என்ன பேச வந்தா சொல்றாரு, நான் பேசதான் முடியும், அவ்வளவுதான். கர்த்தர் நீ நம்பி பேசுனா உன் வறட்சி மாறும். இன்னைக்கு வறட்சி மாறும். வறட்சி மாறணும்னு விசுவாசினா நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தெரியுமா? கர்த்தர் வறட்சியை மாத்துவார். கர்த்தர் வறட்சியை மாத்துவார். இன்னைக்கு இல்லாமைகள், இந்த 24ஆம் தேதி, இன்னைக்கு இல்ல 24, 25, இன்னைக்கு கேட்டீங்கன்னா எத்தனை பேர் ஆனஸ்டா சொல்லுவீங்க? கொஞ்சம் காசு நிறைய வச்சுக்கிறேன், அடுத்த 2 மாசத்துக்கு வச்சுக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? பயந்துருவீங்க வேற, கை தூக்கணும், எங்கடா எத்தனை வந்து கூடுறான்ட்டு. அதெல்லாம் கேட்க மாட்டேன், கவலைப்படாத. எல்லாரும் பார்த்துனாடுவீங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு சார். என்னமா அப்ப என்ன அர்த்தம்? வறட்சி. வறட்சி ஆவி உன்ட்டு போனோம்னா கர்த்தர் சொல்ற, நான் இப்ப எழுந்துக்கிறேன், நீ அதை நம்பணும். இல்லைன்னா அப்படியே தான் பேசிட்டு இருப்போம். நிறைய பேர் 10ஆம் தேதியே ஒண்ணும் இல்லை, எல்லாம் காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு சூழ்நிலைகள் மாறணும்னா தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய கரத்தில் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார், அந்த ஜெயத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இன்னைக்கு காலில் கர்த்தர் உன் இடத்துல பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு காலில் உங்களை பார்த்து சொல்றேன், நானே கடன் வாங்குற கடனுக்கார ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல இதோடு அறுக்கப்படும். வாழ்க்கையில இருந்து கடன் வாங்குற கடன்கார ஆவி எல்லாம் உங்ககிட்ட இருந்து அறுக்கப்படும். அந்நியன் இனி உன்னிடத்துல சுதந்திரம் கொண்டாடுவது இல்லை. இயேசுவின் நாமத்துல சொல்ற, அந்நியன் இனி உன்னிடத்துல சுதந்திரம் கொண்டாடுவது இல்லை. ஏத்தியர் என்ற ஒரு வார்த்தையை நான் விளக்கினேன், திரும்ப விளக்குறேன். இந்த செய்தி கடந்து போகும்போது விளக்குறேன். ஏத்தியன் என்றால் யார் என்றால் அந்நியன், இஸ்ரவேலுக்கு விரோதியானவன். ஏத்தியன் எதை சுதந்திரித்து கொண்டிருக்கிறானோ அதை கர்த்தர் உண்ட சுதந்திரமா மாத்தணும்னா இன்னைக்கு கர்த்தர் அந்த கட்டை அறுப்பாரு. ஒரே ஒரு தீர்மானம் தான் இந்த காலில் இந்த ஆராதனையில் பண்ணணும். இதோட நான் கடன் வாங்க மாட்டேன். இருக்கிற கடனை கொடுக்கறது கர்த்தர் எனக்கு வழி திறப்பாரு. யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்க மாத்திரம் பேசுங்க, மற்றவங்க எல்லாம் எல்லாரும் வற்புறுத்தல. இப்போ ஒரு 5 பேர் பேசுங்க. ஏன்னா உங்களை சாட்சியாய் மாற்றி கர்த்தர் கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். என் கையில இல்ல, கர்த்தருடைய கரத்துல. கர்த்தர் சொல்ற, இதுக்காக எழுந்திருக்கிறேன். வறட்சியை மாத்திரத்துக்கு கர்த்தர் எழுந்திருக்கிற போது நீ ஒரு தீர்மானம் பண்ண, ஆண்டவரே இதோடு நான் கடன் வாங்க மாட்டேன், இதோடு கூட நான் கடன்ற ஆவிக்குள்ள நான் போக மாட்டேன்,
ஆண்டவரே தேவையில்லாத ஏத்தியன் இடத்துல போய் நான் கடனை வாங்க மாட்டேன். நல்லா ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஏன்னா லைவ்ல போறதுனால சில வார்த்தைகளை நான் பயன்படுத்த கொஞ்சம் தயங்குறேன். ஆனால் அந்நியன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏத்தியன் கிட்ட போய் நான் கடன் வாங்க மாட்டேன். இதோடு கூட ஒரு நாள் ஆண்டவரே கடன் என்ற காரியங்களுக்குள்ள போவாதபடிக்கு நான் இதோடு செய்ய மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுங்க, தீர்மானம் எடுங்க, தீர்மானம் எடுங்க, தீர்மானம் எடுங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஆண்டவரே ஏத்தியனுடைய கையில போய் ஆண்டவரே வாங்கி நான் பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே ஏத்தியனுடைய கையில வாங்கி ஒரு பொருளை நான் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே ஏத்தியன் எனக்கு விரோதமான ஆண்டவரே, என்னை சூறையாடுகிறவருடைய கையில நான் ஒரு நாள் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. நீ காலைல கர்த்தர் சொல்றாரு, தெரியாமல மீறி வாங்கி இருக்கிற கடனை கர்த்தர் அடைக்கிறதுக்கு வழி உள்ளால இருக்கிறாரு. ஆனா ஒண்ணுதான், நீ மன்னிப்பு கேட்கணும். இப்போ மன்னிப்பு கேட்கணும். நான் மன்னிப்பு ஆண்டவரே மீறி வாங்கி இருக்கிறேன். தெரியாமலாம் சொல்லாது, அவ்வளவு புத்தி தெரியாதவங்க கிடையாது. நீங்கெல்லாம் மீறி வாங்குறீங்க. கர்த்தருடைய சித்தமே இல்லாம கடன் வாங்கி இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆலோசனை எல்லாம் என்ன பண்ணிட்டீங்க, கடன் வாங்கி. ஏன்னா உங்களுடைய சொந்த சுயத்தை, இது வாங்கினா நல்லா இருக்கும், இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இதை செஞ்சா நல்லா இருக்கும், அவங்க கோச்சிப்பாங்கன்னு நீ என்ன பண்ற, எவனுக்கோ ஒரு கல்யாணத்துக்காக நீ கடனை வாங்கி செஞ்சிருக்கிற. நிறுத்திக்கோ. நீ கர்த்தருடைய வார்த்தையை நேரடியாக அவங்ககிட்ட சொல்ற. மீறி செய்யறத இதோட மன்னிப்பு கேட்டனா கர்த்தர் மன்னிச்சு இதோட கடன் வாங்காதபடிக்கு உங்க வாழ்க்கையை நடத்துவார். யாரெல்லாம் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் அதுக்காக ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க? எத்தனை பேர் அதுக்காக ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ண போறீங்க? ஆண்டவரே உமக்கு பிரியம் இல்லாம செஞ்சேன், என்ன மன்னிச்சிருங்க. கர்த்தர் ஒரு முறை இல்ல பல முறை மன்னிக்கிறவராக இருக்கிறார். கொலை பண்ணாவே மன்னிச்சிடுறவர் அவரு. நீ கடன் வாங்கிட்ட ஆண்டவரே, மீறி வாங்கிட்ட நீ கேட்டனா இன்னைக்கு மன்னிச்சிருவார். இதுக்கப்புறம் கர்த்தர் உனக்கு மறுவாழ்வு தந்து உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா மாத்திடுவாரு. இப்ப ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இதோடு கூட நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன். யாரெல்லாம் ஜெபம் பண்ணுங்களா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே மீறி ஆண்டவரே என்னுடைய சொந்த சுயத்தினால, என்னுடைய சொந்த ஆண்டவரே ஆலோசனையை நான் பயன்படுத்தி நான் தீர்மானம் பண்ணி எதையோ செஞ்சுட்டேன். ஆண்டவரே இனி அப்படி செய்ய மாட்டேன். கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் நான் காரியத்தை செய்ய மாட்டேன். கர்த்தருடைய ஆலோசனை இல்லாம ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன். ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைப்படி நடந்த ஆண்டவரே என் காரியத்துல நான் ஜெயமா இருக்கிறதுக்கு நான் போராடுவேன் ஆண்டவரே சொல்லி நீ காலைல சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மன்னிப்பாரு. உங்க கடனை அடைக்கிறது கர்த்தர் ஒரு வழியை திறப்பாரு. நான் போன 6வது சொன்னேன், இந்த சர்ச் டெட் ஃப்ரீ சர்ச்சா இருக்கணும். இந்த சபை கடன் இல்லாத சபையா இருக்க வேண்டும். ஊழியத்துல நான் மாத்திரம் கிடையாது, ஊழியத்துல மாத்திரம் கிடையாது, இங்க இருக்கிற விசுவாசிகள் எல்லாரும் கடன் இல்லாதவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த இடத்துல ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். நீ ஒரு தீர்மானம் பண்ணினா இன்னைக்கு இந்த மாதத்துல கர்த்தர் உன் கடன்களை அடைப்பார். இந்த ஆண்டுடைய இறுதியில நீ கடந்து வரும்போது சொல்லுவேன், பாஸ்டர் நான் நல்ல சுகமா இருக்கிறேன், எனக்கு ஒரு கடனும் கிடையாது. எத்தனை பேர் அப்படி நம்பி வர்றீங்க? நீங்க எப்படி அப்படி அலைன் ஆவறீங்க? எத்தனை பேர் அதுக்குள்ள அலைன் ஆவறீங்க? எத்தனை லட்சம் இருந்தாலும் பரவாயில்ல, கோடிகளா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் மன்னிக்கிறவர். நல்ல கேள்வி. எவ்வளவு பெரிய வியாதியுமே சுகப்படுத்துவார் என்றால், மன்னிச்சு சுகப்படுத்துவார் என்றால், எவ்வளவு பெரிய பாவத்தையும் அவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரே நான் மன்னிச்சுன்னு சொன்னா பாவத்தையும் மன்னிக்கிறவர். உன் கடனை ஆண்டருக்கு மீறி நீ செஞ்சுட்ட சொன்னா கர்த்தர் மன்னிச்சு மறுவாழ்வு தந்துடுவார். இன்னைக்கு அதுல இருந்து ஒரு ஜெயத்தை கர்த்தர் உனக்கு தருவார். ஆண்டவர் சொல்றாரு, லீபனோன் எப்படி இருக்குதா? வெட்கி வாடுகிறது, சாரோன் வனாந்தரத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. சமபூமியா இருக்க வேண்டும், சமாதானத்தோடு இருக்கணும், கடன் இல்லாம இருக்கணும், நல்லா இருக்கணும். ஆனால் இன்னைக்கு வாடி போய் இருக்கிறது. அதுக்கு என்ன பண்றேன்? நானு எழுந்திருக்கிறேன். சும்மா எழுந்துக்கிறது இல்லை, இன்னைக்கு எழுந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன பண்ணுவாரு? நீ கண்டுக்காம இருந்தா அவர் இருக்கிறதையே பார்க்க மாட்டேன். அதனால இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீ எழுந்துட்டீங்க, நான் என்ன பண்றேன்? எழுதுமா பிடிச்சிக்கிறேன், உம்மோடு கூட நடந்து போயிட்டே இருக்கிற ஆண்டவரே. சொல்லுங்க, உம்மை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டே இருக்கிற ஆண்டவரே. சொல்லுங்க, உம்மை பிடிச்சிட்டு நடந்துட்டு போயிட்டே இருக்கிற ஆண்டவரே. எல்லாத்துலயும் ஜெயமா இருந்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. சொல்றாரு, கர்மேலும் பாசானும் எப்படி இருக்குதா? பாழாக்கப்பட்டது. எதனால? விடாய்த்து இருக்கிறது, வெட்கப்பட்டிருக்கிறது, வனாந்தரத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதனால என்ன பண்ணுது? எது செழிப்பாய் இருக்க வேண்டுமோ அது பாழாய் கிடக்கிறது. நீங்களா பாழா இருக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. எப்படி இருக்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க? கர்மேலை போல இருக்கிறது, பாசான போல இருக்கிறது இருக்கு. சொல்லுங்க, கர்மேல் பாசான் என்றால் கனித்தரும் செடி, செழுமையா இருக்கிறது. அப்படிப்பட்ட மனுஷனாய் நான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன பண்றார்? இந்த கால்ல சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் உன் அண்டையில வந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த உதாரணத்தை தான் உங்களோடு கூட
யோவான் 5ஆம் அதிகாரத்தில் உங்களோடு கூட இந்த சம்பவத்தில் நான் சொன்னேன். யார்கிட்ட சொன்னேன்? பாருங்க, ஒரு 38 ஆண்டுகளாய் ஒரு மனுஷன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். 38 ஆண்டுகள் பயங்கரமான ஒரு வியாதி தான். அந்த வியாதியினுடைய உச்சம் என்னவென்றால், அவரால் எழுந்து போக முடியாது, எழுந்து எந்த காரியத்தை செய்ய முடியாது, அவரால் நடக்க முடியாது. வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. வசனம் சொல்லுது, 5ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷம் என்ன பண்றான்? வியாதியா இருக்கிறான். அவன் வயசு 70 இல்ல அவன் வயசு 50 இல்ல அவன் வயசு 40 கூட எனக்கு தெரியாது. வயதை பத்தி பேசவில்லை, அவனுடைய வியாதியை குறித்து சொல்லுகிறது. 38 வருஷமாய் ஒரு வியாதி அவனை சூழ்ந்திருக்கிறது. இங்க உங்க வயசை பத்தி பேச வரல, உங்க குடும்பத்தில் இருக்கிற இல்ல உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சூழ்நிலை எத்தனை ஆண்டுகளாய் இருக்கிறது? 2 வருஷமா இருக்குதா, இல்ல ஒரு சில மாசமா இருக்குதா, இல்ல சில ஆண்டுகளா இருக்கிறதா? கர்த்தர் அதன் அண்டையிலே வருகிறார். அதற்காக இப்பொழுது எழுந்திருக்கிறார். நல்லதா இருந்துச்சு சார், 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு, இந்த 10 வருஷமா தான் என் பிரச்சனையா இருக்குதா? இந்த 10 வருஷத்துக்காய் கர்த்தர் உன் அண்டையிலே வந்திருக்கிறார். உன்னை உயிர்ப்பிக்கும்படிக்கு கர்த்தர் வந்திருக்கிறார். சொல்றான் அந்த மனுஷன் சொல்றான், அந்த சரித்திரம் தெரியாதவர்களுக்காய் சொல்றேன், இல்ல ஊர்ல கேட்டிருப்பீங்க, கேட்டிருந்தா சந்தோஷம். 38 வருஷமா அங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் சொல்றான், ஒவ்வொரு முறையும் உட்கார்ந்து நான் அற்புதம் நடக்கிறதை பார்க்கிறேன், ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில விடுதலை வருகிறதை பார்க்கிறேன், மாறுதல் வருகிறதை பார்க்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில வரவே இல்லை. இந்த சூழ்நிலை ஒரே மாதிரிதான் இருக்குது. ஒருத்தனுக்கு கடன் அடைக்கப்படுகிறது, ஆனா ஏன் கடன் அடைக்கப்படல? யாரோ ஒருத்தன் வியாதியோட வர்றான், சுகமாகுது, ஆனா எனக்கு சுகம் அடையல, நானும் ஆலயத்துக்கு தான் வர்றேன். பெதஸ்தா என்றால் கிருபையும் இரக்கமும் நிறைந்த இடம் என்று சொல்லுது. இந்த பெதஸ்தா அண்டையில உட்கார்ந்து கொண்டிருந்த மனுஷரை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, எப்பா படுத்திருந்த அவனை கண்டு இயேசு என்ன பண்றார்? வெகு காலமாய் வியாதி என்று அறிந்து அவனை நோக்கி சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ கர்த்தர் அதான் கேட்கிறாரு. என்ன பண்றீங்க கேட்கிறாரு, கர்த்தர் கேட்கிறாரு, விரும்புறீங்களா? எதுல இருந்து? உன் வறட்சியில இருந்து மாறுறதுக்கு விரும்புறியா? அல்லேலூயா. உன் வெட்க சூழ்நிலை இருந்து தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு விரும்புறாயா? உடாய்த்து இருக்கிற உன்னுடைய சூழ்நிலை இருந்து நல்ல நம்ம ஜெயமாய் வெற்றி பெற்ற என்று கொண்டாடி கொண்டிருக்க விரும்புகிறாயா? விரும்புறேன்னா விரும்புறேன்னு சொல்லிடுங்க. அதுக்கெல்லாம் ஆமேன் வேணாம், அதுக்கு ஆமேன் விரும்புறேன்னு சொல்லுங்க. இவர் அப்படி சொல்லல. இவர் என்னன்றாரு, ஆண்டவரே நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு, ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் பேச, அந்த தான் பாத்தீங்க, அதனால தான் உங்களை மாத்தி பேச சொன்னேன். நிறைய பேர் நல்லா தான் இது கேட்குது. போனவரை கூட தான் பேசுனீங்க, முந்தினவரை கூட தான் பேசுனீங்க, அப்படித்தானே படுது. சிந்தனை சொல்லுது, சிந்தனை சொல்லுது. என்ன சொல்லுது? பரவாயில்ல, இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துக்கிறேன், சர்ச்சில் உட்காந்து கேட்டு போறேன், இதெல்லாம் நடக்குமான்லாம் எனக்கு சந்தேகம். நடக்காது. அப்படின்னு அற்புதம் நடக்க வாய்ப்பு இல்லை. எந்த மனுஷன் அந்த வார்த்தையை ஏற்றுக்கணும்? இவர் என்ன சொல்றாரு? உட்காந்து ரீசன் எல்லாம் கொடுக்குறாரு. நான் உட்கார்ந்து இருக்கிறேன், எப்பயாவது ஒரு தூதன் வருவான் கலக்குவான் அப்படின்னா. ஆண்டவர் பார்த்தாரு, இதெல்லாம் நான் எல்லாம் கேட்கவும் இல்லப்பா, அதெல்லாம் ஓர வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்றாரு. இயேசு அவனை நோக்கி, 8வது வசனம் சொல்லுது, இயேசு அவனை நோக்கி, ஏன்னா 7ஆம் வசனம் எனக்கு ரொம்ப சொல்லி முடிச்சிட்டா, தேவையில்ல. 8ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். இயேசு அவனை நோக்கி என்ன சொல்றாருங்க? எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. நியாயமா இருந்தா என்ன சொல்லிருக்கணும்? உங்களுக்கே நியாயமா இருக்குதா அப்படின்னு கேட்டிருப்போம். ஏன்னா 38 வருஷம் வியாதியா இருக்கிற மனுஷன், 38 வருஷம் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அவருடைய கால்கள்ல பலன் இருக்க வாய்ப்பு இருக்காது. அவன் முதல்ல ரியாக்ஷனா பண்ணிக்கலாம், கையை நீட்டி கொடுத்து என்ன கொஞ்சம் பிடிச்சி தூக்கி விடுங்கன்னு சொல்லியிருக்கலாம், இல்ல பல காரியங்களை யாருன்னா பார்த்திருப்பான். ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். சொன்ன வார்த்தையை அவன் உள்வாங்கி, அதுதான் உங்களுக்கு 6வது நேரத்தில் சொன்னேன், கர்த்தர் சொல்ற வார்த்தையை உள்ளுக்குள்ள கேட்டு இந்த வார்த்தை நீ நம்பும் பொழுது உனக்குள்ள ஒரு சுகம் வந்துருச்சு. 10 பேர் நல்லா சொல்றீங்க, அந்த 10 பேர் சொல்லிட்டே இருங்க, அவங்க நல்லா இருப்பீங்க, நல்லா சொல்லிட்டே இருங்க. வார்த்தை கேட்டு உள்ள வாங்கின உடனே என்ன வந்துருச்சு அவனுக்கு? என் வெளிப்பாடு அதுதாங்க. இந்த வார்த்தையை விசுவாசோடு கூட கேட்ட உடனே என்ன வந்துச்சு உள்ள? 38 வருஷம் அந்த வியாதி சரியாயிடுச்சு. அல்லேலூயா. 38 வருஷம் அந்த வியாதி சரியாயிடுச்சுங்க. அதுக்கு முன்னால நிமிஷம் வரைக்கும் என்ன சொல்றான்? பல காரியங்களை சொல்லிக் கொண்டு இந்த மனுஷன் இப்ப இயேசு சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கை எழுதுக்கொண்டு நடன்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டான். எப்படி கேட்கிறான் தெரியுமா? இப்ப எனக்குள்ள ஒரு ஜெயம் வந்துருச்சு. இன்னைக்கு இந்த ஆறால உட்கார்ந்து கர்த்தர் பேசுறாரு, இப்பொழுது கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார். இந்த சூழ்நிலை ஆறால போகும்போது அது ஜெயமா இருக்கும், அது விடுதலையா மாற நீ நம்பும் பொழுது சுகம் வந்துருச்சு.
நீ போன் பண்ணி கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, யாரையும் போய் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, உடனே சுகம் வந்துடுச்சு. நம்ம ஊழியக்காரங்க இன்னைக்கு சோகம் பண்ற மிரக்கல் மினிஸ்ட்ரி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, தண்ணியை கொடுப்பாங்க, முதல்ல விரல பிடிச்சி தூக்கி விடுவாங்க. அதெல்லாம் நடக்கல என் ஊழியத்துல. இதான் நான் கேட்கிறேன். அப்படி அதனால தான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷனே பண்றது கிடையாதுங்க. I don't like all these demonstrations. If God is healing, God will heal perfectly. கர்த்தர் சோகப்படுத்துறாரு, அப்படியே சோகப்படுத்திடுவாரு. அது எப்படி நடக்கும்? கேட்கிறவன் ஏத்துக்கொள்ளணும். அல்லாதான் நான் காலைல கூட விளக்கினேன், ஒருவன் பிள்ளைய போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல, அப்ப பிள்ளை என்ன பண்ணும்? உட்கார், கையில கட்ட மாட்டலாம் சொல்லாது, சொல்லி செய்யும். நான் சாக்லேட் தருவேன், எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும், சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்துருவாங்க கரெக்டா, எல்லாம் தூங்கி இருந்தாங்க. இப்ப கூட பாருங்க, சர்வீஸ் கீழே போன உடனே எல்லாம் லைன் நிக்கிறாங்க. பாஸ்டர் பாஸ்டப்பா பாஸ்டப்பா சாக்லேட் என்ன காசை கொடுத்துறாங்க வாங்கின சொல்லி, அவங்க அப்பா அம்மா காசு கொடுத்தாங்களா? அதெல்லாம் தெரியாது, என்னன்னு தெரியாது. சாக்லேட் பாஸ்டர்ட்ட போனா கிடைக்கும், அவ்வளவுதான். அது குழந்தை, அது எதிர்பார்ப்பு, அது அவள்தான். எப்படி நம்பணும்னா குழந்தைய மாதிரி நம்ம நம்ப தொடங்கணும். அப்ப குழந்தைய மாதிரி மாறிட்டான் இந்த மனுஷன். எப்படி மாறிட்டான்? குழந்தை மாதிரி மாறிட்டான். எப்படி? கடவுள் சொல்றாரு, இப்ப எல்லாத்தையும் சுத்தி கித்தி பார்த்தா திருப்பி டென்ஷன் வந்திருக்கும். அங்க ஒருத்தன் அப்படி காலை இழுத்து இருப்பான், அவன் கூட 30 வருஷம் உட்காந்து ஒருத்தன் அப்படி பார்த்தோன்னே அப்படின்னு இருந்தா எப்படி இருக்கும்? யாரும் பார்க்கல, அவன் என்ன பண்ணல, யாரையுமே பார்க்கல. என்னுடைய கற்பனை மாத்திரம் இதாங்க. இந்த வசனத்தை இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஜெயமா மாறிடுவீங்க. எனக்குள்ள எந்த சந்தேகம், எதை பத்தி சந்தேகம் இல்ல, பயமும் கிடையாது. கர்த்தர் இந்த வாரம் முழுக்க எதை வேணா எனக்கு ஞாபகப்படுத்தியே இருப்பான். ஞாபகப்படுத்தும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், வேலையை பாரு, அதை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. கர்த்தர் சொன்னா கர்த்தர் செய்வார், அவ்வளவுதான். கர்த்தர் சொன்னால் அப்படியே செய்ய போறாரு. எனக்காக கேட்கிறேன், அவருடைய காரியம், அவருடைய புள்ள நானு, எனக்காக செய்யறது அவருக்கு வேலை, அவர் செஞ்சு முடிப்பார். என்னைக்கு நீங்க அப்படி முழுசா நம்ப தொடங்கிட்டீங்களோ அன்னைக்கு ஜெயம் வந்துடும் சார். இவர் சொன்ன வார்த்தை என்ன சொன்ன, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்றாரு. இவர் என்ன பண்ணாரு, அந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே, அந்த வார்த்தையை உள்ளு வாங்கும் பொழுதே அவர் நம்பிட்டாரு, ஜெயம் ஆயிட்டாரு, நம்பிட்டாரு. இல்லைன்னா எழுந்திருக்க முடியாது இருக்காது. நான் பேசுறது நல்லா நீங்க யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க பெட்ல படுத்திருந்தவங்க எழுந்துக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு நாள் பெட்ல படுத்துட்டாங்க, ஏன்னா முதுகு தண்டெல்லாம் அப்படியே பிளாட்டா படுத்திருந்தனால, கால்லாம் நீட்டிருந்தனால எழுந்த உடனே அப்படி யாரோ பிடிக்கணும், அந்த வாக்கரை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், கையை பிடிக்கணும். அப்ப இந்த மனுஷன் 38 ஆண்டுகள் வியாதிப்பட்டு கிடந்தான் என்று வேதம் சொல்லும் பொழுது அவன் உடனே எழுந்து நடந்தான்னு சொல்லுது. எப்படி அது? அடுத்த வசனம் வாசிக்கிறீங்க, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை, பாருங்க அந்த படுக்கை எவ்வளவு வெயிட் இருந்துச்சு எனக்கு தெரியாது. தான் என்ன பண்ண, உட்கார்ந்து சாதாரணமா எழுதுக்கிறதுக்கே கஷ்டம். ஆனா அவன் உடனே எழுந்து அந்த மனுஷன் சொஸ்தமாகி, அந்த வார்த்தையை தான் விட்டுறக்கூடாது, உடனே அந்த மனுஷன் என்ன ஆயிட்டான்? சொஸ்தமாகி. உடனே எப்படி சொஸ்தம் வருது? கேட்கறத விசுவாசோட கேட்டா அது சொஸ்தம் வந்துடுது. கேட்கும் பொழுதே நம்பணும். என்ன, இப்ப கர்த்தர் எழுந்திருப்பேன்னு சொல்லி இருக்கிறார். இப்பொழுது கர்த்தர் இங்க இருக்கிறார், என்னோட கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன், ஆனா கர்த்தர் அங்க வேலை செய்து கொண்டிருக்கிறார். நான் இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், என் வீட்டுல கர்த்தர் வேலை செய்யறார். இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், என் பேங்க்ல கர்த்தர் வேலை செய்யறார். நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், என் பிசினஸ் யாருக்கிட்ட கர்த்தர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு ஆர்டர் தர மாட்டேன்னு சொன்னவங்க கிட்ட இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். இப்பொழுது our God is a multifaceted God, omnipresence, omnipotent, சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானம் படைத்த. அப்படி அர்த்தம், இங்க பேசுற இங்க இருக்குது. இன்னைக்கு இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடத்துலயும் அவர் இருக்கிறார், எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு சார். இங்க இருக்கிறாரு. அமெரிக்கால ஒருத்தர் தூங்கி இருக்கிறான், பயந்துக்கிறான், அவன் பக்கத்துல உட்கார்ந்து கட்டி பிடிச்சிட்டு, நீ தூங்குடா, பயப்படாத, கால் எழுந்துக்கடான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்காரு. எல்லா இடத்துல இருக்கக்கூடிய சர்வ வியாபி அவர். பாடினா மாத்திரம் போதாது, இமோஷனல் அப்படியே பாடணும். நம்புங்க, நீ கால அதை நம்புங்க. இப்பொழுது கர்த்தர் எனக்காய் எழுந்திருக்கிறார், இப்பொழுது கர்த்தர் இங்கே இருக்கிறார், இப்பொழுது எனக்காய் அற்புதம் செய்யும்படி கர்த்தர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். நினைச்சுதான், அவன் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, 38 வருஷம் மனுஷன் நினைச்சுதான், கர்த்தர் இங்க வந்துட்டாரு. இவர் இயேசு, சுகப்படுத்துகிறவர். அவரிடத்துல எல்லா அதிகாரமும் இருக்குது. அவரால் செய்ய முடியாது எதுவும் இல்ல. அதுக்கு முன்னால சாட்சி நடத்தலாம், அவன் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால உட்கார்ந்தவன் நம்பிட்டான், இயேசு சொல்லிட்டார், நான் இப்ப எழுந்து நடந்துருவேன். உடனே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி. இன்னைக்கு இங்க நீங்க நம்புங்க,
விசுவாசன்படியே நீங்க வீட்டுக்கு போனா அந்த காரியம் நடந்திருக்கணும். உட்கார்ந்து சண்டே எல்லாம் இது நடக்குமா? சண்டேல எனக்கு யார் அனுப்புவா? அவருக்கு சண்டேவும் கிடையாது, மண்டேவும் கிடையாது, நைட்டு மிட் நைட்டு ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி நேரம் தான் அவருக்கு. ஏன்னா இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதில்லை, தூங்குது. நமக்கு தான் தூக்கத்தை தந்துக்கிறார், ஒரு 5 மணி நேரம் தூங்கு, 8 மணி நேரம் தூங்குன்னு சொல்லிட்டு. அவர் தூங்கிட்டாருன்னா இங்க நடக்காது. ரவுண்ட் த கிளாக்ல தான் என்ன பண்றாரு? எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற கர்த்தர் உன்னை விட்டு விலகிறது இல்லை. அல்லேலூயா. நீ காலில் கர்த்தர் திரும்ப திரும்ப அந்த வார்த்தை எச்சரிக்கிறார், நீ எழுந்து கடந்து போ. அல்லேலூயா. நாம தான் எழுந்திருக்கணும். இங்க பாருங்க, அந்த மனுஷன் இன்னைக்கு நம்ம ஊழியக்காரர்களோ இல்லை நம்ம ஆட்கள் தான் என்ன பண்ணுவோம்னா கையை பிடிச்சி தூக்கத்தெல்லாம் பண்ணிப்பாங்க. கையெல்லாம் தூக்கவே இல்லை. அதனால தான் இந்த கிளாசிக்கான ஒரு விஷயத்தை, ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை கர்த்தர் இங்க வைத்திருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். யோவான் அதனால தான் இதை எழுதுகிறார். என்னன்னு எழுதுறாரு? யோவான் எழுதுறாரு. இதுக்கு தான் யோவானுக்கு கர்த்தர் அந்த வெளிப்பாட்டை தந்து இதை எழுத வைக்கிறார். என்ன எழுதுறாரு? யோவான் எழுதும் போது சொல்றாரு பாருங்க, ஆமென். என்ன சொல்றாருங்க? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போன நட. எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. அதான் இது எழுதப்பட்டிருக்குது. இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிற நாம், இதை கேட்கிற நாம் இன்றைக்கு எழுந்து செயல்பட துவங்கி விட்டால், ஆமென். அதனால தான் கடந்த வாரத்தில் சொன்னேன், when you arise, when you start acting upon that situation and advancing, you will see victory. Arise, act and advance. எழுந்து செயல்பட்டு முன்னோக்கி போயிட்டீங்கன்னாவே அது முடிஞ்சிச்சு பின்னாடி. அல்லேலூயா. அது முடியாம அங்கே உட்கார்ந்தீங்கன்னா அங்கே தான் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. அங்கிருந்து எழுந்து கடந்து வந்துட்டாவே காரியம் மாறிடும். அன்னைக்கு ஆபிரகாம் பார்த்து சொல்றாருப்பா, நீ இந்த கூடாரத்துக்குள்ளே உட்கார்ந்துக்கிறதுனால தான் அங்கே இருக்கிற, நீ எழுந்து கூடாரத்துக்கு வெளியில வான்ட்டாரு. அவன் எழுந்து கூடாரத்துக்கு வெளியில வந்த உடனே கூடாரத்துக்குள்ள இருந்த ஷெட்ல இருந்ததுனால அவனால எதையும் பார்க்க முடியல. கூடாரத்துக்கு வெளியில வந்த உடனே பார்க்கறா, எல்லாத்தையும் பார்த்தோட சொல்றாரு, பார், இப்படிதான் நான் உருவாக்கின தேவன், இப்படிதான் காரியங்களை உருவாக்க வல்லமையுடையவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. அதான் நான் நம்புறேன். அநேக நேரங்கள் என்ன பண்ணது, உட்கார்ந்துனே இருக்காதீங்க, இதே சூழ்நிலை உட்காராதீங்க. அங்கிருந்து விசுவாசத்தோடு எழுந்துருங்க, கர்த்தர் காரியத்தை உனக்காக மாத்திடுவாரு. சூழ்நிலை உட்கார்ந்து அந்த வியாதியே பேசிட்டு இருப்பீங்க. எனக்கெல்லாம் ரொம்ப தலை வலிச்சது, உடம்பு உள்ள ஜுரம்னா போய் பச்சை தண்ணி கொடுத்து குளிச்சிருவேன். உங்களை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும், நான் குளிச்சிருவேன். குளிச்சு தலையை துவச்சு வெளில வந்தோடனே ரொம்ப எனக்கு ஃப்ரீயா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நான் ஒரு நாள் அந்த மாதிரி உட்கார்றதுக்கு விரும்புறதே கிடையாது. பெட்ல முடியல. வாரத்தில் என்று ஷெட்யூல சொல்லிட்டு இந்த லைவ்ல போறதுனால திரும்ப போட்டு அரைச்சு முடியாது. வாரம் முழுக்க எனக்கு ஓட்டம் தான். சண்டே முழுக்க இந்த டெத்து, சண்டே 2வது சர்வீஸ் முடிச்சது எனக்கு தூக்கம் கிடையாது. செவ்வாய்க்கிழமை காலையில மைசூர் வாய்நாடு போனேன். 8 மணி நேரம் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு வந்து வரும்பொழுது இந்த பாத்ரூம்ல குளிக்கும் போது பாத் டப் இருந்துச்சு. அந்த பாத் டப்ல கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. நான் கால் எடுத்து வைக்கும் போது பாத் மேட் ஸ்லிப் ஆனதால விழுந்து எனக்கு முதுகு ஃபுல்லா அப்படியே பெரிய இது. அங்கே இருக்கணும்னு தோணவும் இல்லை. அதே இதுல வண்டியை ஓட்டு வந்துட்டேன் 8 மணி நேரம். அன்னைக்கு காலில் ஓட்ட தொடங்குது, 9 மணிக்கு ஓட்ட தொடங்குது. வீட்டுக்கு 6 மணிக்கு வந்து சேர்ந்தேன். 6:30 இருக்கும் நினைக்கிறேன். வந்தேன். அப்பதான் வீட்டுக்கு வந்தா சொன்னேன். ஏன்னா முன்னாடி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் டென்ஷன் ஆவாங்க, கூட இருக்கிறவங்க டென்ஷன். யாருக்கும் சொல்லல, தாமிரதானம் போது என் கூட வந்தவங்களுக்கே சொன்னேன். அது விழுந்துட்டேன். அதனால தான் இப்படி உட்காந்து அப்போ ஏன் உடம்பாசம் நினைச்சுட்டு இருப்பீங்க. அதனால தான் உடம்பு இப்படி குஞ்சு குஞ்சு ஓட்டு இருந்தேன். ஏன்னா நானே தான் ஓட்டினேன் ஃபுல்லா. இல்லைன்னா மைசூர்ல தான் இருந்திருப்பேன். உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருப்பேன். நான் பாத்ரூம்ல விழுந்த காரணத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் ஆராதனைக்கு வர முடியல. இந்த ஊழியக்காரர் உங்களுக்காக பிரசங்கிப்பார். அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். எழுந்து வந்ததால தான் இன்னைக்கு நிக்கிறேன். 7 மணில நின்று தான் இருக்கிறேன். 10:30 மணி ஆகும் போது நின்று தான் இருக்கிறேன். நேத்தெல்லாம் நின்ன எங்கேயும் உட்காரதெல்லாம் கிடையாது. எழுந்தா தான் நடக்க முடியும். பிள்ளைய மாத்திரம் பிடிச்சி விட்டு நடன்றிய, நீ நட. உள்ள நடக்கல, நீ நட. உட்காராத. உட்கார்ந்திரா உட்கார்ந்து தான் இருப்ப. கர்த்தர் நடக்க வைக்கிறவரு. அல்லேலூயா. எனக்கு ஓட்டம் தான், எனக்கு சோதனை தான், எனக்கும் சவால் தான். என் மாமியார் உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட் சடன்லி. நேத்திக்கே நான் இந்த சுத்தி எங்க வீட்டுல இருந்து சர்ச்சான வந்து திருப்பியும் மவுண்ட் ஆதம்பாக்கு போயிட்டு திரும்ப இது நான் தான் சொன்னேன், இந்த சிக்னலை பார்த்து வெறுத்து போச்சு. இன்னைக்கு 5 வாட்டி சுத்திட்டு வந்தேன். என் மனைவி பிக்கப் பண்ண திரும்ப வந்து இங்க என் மகளை விட்டு இங்க ஒரு சர்வே நடந்துச்சு. இங்க முடிச்சு திரும்ப போனேன். சாயங்காலத்துக்கு வந்து கர்த்தர் கிருபையால டிஸ்சார்ஜ் பண்ணதுனால திரும்ப போய் கூட்டு வரதுக்காக சுத்தி என் வேலையை நான் தான் செய்யணும். யாருன்னா கூட செய்ய வைக்க முடியுமா? எழுந்தா தான் நடக்க முடியும் சார். நான் என்னைய பெருமைப்படுத்தல சார். உட்கார்ந்துட வேண்டியதுதான். கர்த்தர் எனக்கு அதான் கர்த்தராரு. இந்த வசனத்துல தான் நான் பாக்குறேன், நீ எழுந்துரு, நான் எழுந்திருக்கிறேன். எழுந்தாதான் என் கையை பிடிக்க முடியும் சார். எழுந்தாதான் கர்த்தர் கையை பிடிக்க முடியும். உட்கார்ந்தா கையை பிடிக்க முடியாது. உட்கார்ந்து துன்பத்தை பேசுகிறவன் துன்பத்திலே இருந்து கொண்டிருக்கிறான். அநேகருடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன்.
என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்துல நான் பார்த்த விசுவாச வாழ்க்கையில நிறைய முறை பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு பிரச்சனையை பேசிட்டே இருக்கிறோம், பிரச்சனையை பேசிட்டே தான் இருக்கிறாங்க. பல வருஷமாய் மாறுதல் வரவில்லை. அது எந்த மனுஷன் அது கடந்து உடைச்சு வெளில வந்தானோ அவன் வாழ்க்கையில வேற மாதிரி மாறி இருக்கிறத பார்த்திருக்கிறேன். 38வது ஆண்டுல கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உன் படுக்கை எடுத்துட்டே நட. உன் படுக்கை எடுத்துட்டு நடந்தீனா, என்ன மூடல, எங்க வீட்டுக்காரர் செய்யறது சரியில்லை, இது செய்யறது சரியில்லை, அது செய்யறது சரியில்லை, நான் இதெல்லாம் வாழ பிடிக்கிறதுல அதை பண்ண போது, ஏய் அப்படியே தான் மட்டுப்படுத்து, அப்படியே மங்களாயி இருட்டாயி அப்படியே உட்காந்துருவேன். இதுல இருந்து கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவாரு. இந்த சூழ்நிலை கர்த்தர் என்னை மாற்றுவார். இந்த காரியங்கள் எல்லாம் மாறும். இந்த வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் லெபனான், எனக்குள்ள கர்த்தர் ஜெயத்தை வச்சுக்கிறார். என்னைக்கு எழுந்துக்கிறாயோ அன்றைக்கு உனக்கு ஜெயம் வர. இஸ்ரவேல் ஜனத்துக்கு கர்த்தர் இந்த கட்டளை தான் தராரு. அன்னைக்கு மோசே நடையில சொல்றாரு, இந்த 38வது ஆண்டினுடைய இறுதி உனக்கு காதேஸ் பர்னேயோட முடிவு. உபாகமம் 2 அதிகாரத்துடைய 13ஆம் வசனத்தை வாசிங்க. அல்ல முதல்ல 3ஆம் வசனத்தை வாசிங்க. சொல்றாரு, இந்த வனாந்தரத்துல நீ சுற்றி திரிந்தது போதும். இந்த மலைநாட்டை சுற்றி திரிந்தது போதும். இந்த மலைநாட்டை சுற்றி திரிந்தது சொல்லுங்க. இந்த மலைநாட்டை சுற்றி திரிந்தது போதும். பேச மாட்டீங்களே, ஏதோ கதை சொல்ல நினைச்சுக்கிறீங்களா? இல்ல கதை நான் நடிக்கிற மாதிரி இருக்குதா? இல்லங்க, வாயை தந்து பேசுங்க. சொல்லுங்க, இந்த மலைநாட்டை சுற்றி திரிந்தது போதும். இந்த சூழ்நிலைகளே காத்து கிடந்தது போதும். இதற்குள்ள மாட்டி கிடந்தது போதும். இந்த காதேஸ் பர்னாவில இருந்தது போதும். அதான் மோசே சொல்றாரு. 2:3 வாசிக்க என்ன சொல்றாரு? இந்த மலைநாட்டை சுற்றி திரிந்தது போதும். 13ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் எழுந்து சேரேத் ஆற்றை கடந்து போங்கள் என்று சொன்னார். நம்ம கவனிங்க, வேகமா வாசித்தாரு. அதனால 3 வார்த்தையை திரும்ப சொல்ற. எழுந்து கடந்து போ. அதுதான் திரும்ப பேசிட்டே இருக்கிறேன். 38 ஆண்டுகளையும் காமிச்ச. இது 38வது வருஷத்துல நடக்குதுதான். வாசிங்க, அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. எழுந்து கடந்து போங்கள் என்று சொன்னார். அந்தபடியே சேரேத் ஆற்றை கடந்தோம். யுத்தமனிதனான அந்த சந்ததியார் எல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவில் மாண்டு போக காதேஸ் பர்னேயை விட்டு புறப்பட்ட நாள் முதற்கொண்டு சேரேத் ஆற்றை கடக்கும் மட்டும் சென்ற காலம் 38 வருஷம் ஆயிற்று. அல்லேலூயா. இங்க இன்னொரு 38 காமிக்கிறேன். இந்த ஆண்டு நமக்கு இந்த ஆள் ஊழியத்தினுடைய 38வது வருஷம். 38 ஆனிவர்சரின்றது சும்மா இல்லைங்க, அதுல ஒரு அர்த்தம் இருக்குது, ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. எத்தனை 38 உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. 38 வருஷமா ஒருத்தன் உட்கார்ந்து கிடக்கிறான். இங்க ஒரு 38 ஆண்டுகளாய் இவர்கள் காதேஸ் பர்னே, காதேஸ் என்றால் வனாந்தரம். காதேஸ் வனாந்தரத்தில் நம்ம கர்த்தர் அவர்களை பரீட்சை பார்த்து கொண்டிருக்கிறார். சோதனை. இப்ப கர்த்தர் சொல்றார், சோதனையின் முடிவு இப்பொழுது எழுந்து இதை கடந்து போன்றாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த விசுவாசமா பெற்றுக்கொள்றீங்களா? அவங்க நீங்க நல்லா இருக்க முடியும். நீங்க சொல்லுங்க, இந்த காதேஸ், இந்த வனாந்தரத்தை எழுந்து கடந்து போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எதை கடக்க சொல்றாரு? சேரித் ஆற்றை கடக்க சொல்றார். சேரித் என்றால் அபிரிதம். சொல்லுங்க, சேரித் என்றால் அபிரிதம். அபிரிதமான காரியத்துக்குள்ள கடந்து போன்றார். ரிவர் ஜெரித் அப்படின்னு போட்டு இருக்கிறதுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்கள் வேதாகமத்தில் வாசிங்க என்றால், அபிரிதத்துக்குள்ள கடந்து போறதுக்கு வனாந்தரத்துல எழுதாதான் கர்த்தரோட அபிரிதத்துக்குள்ள கொண்டு வர முடியும், ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வர முடியும். வனாந்தரத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தால் முடியாதனால கர்த்தர் கட்டளை கொண்டு வர்றார். சொல்றப்பா, எழுந்து கடந்து போ. அல்லேலூயா. இப்படி ஆலோசனையை கொடுத்த கர்த்தர் இப்ப திரும்ப வந்து என்ன பண்றாருங்க? யோசுவாவுடைய நாட்கள் வருகிறது. இப்ப எல்லாம் நடந்து முடியுது. 38 ஆண்டுகள் முடிகிறது. இப்ப எங்க போறாங்க? எல்லாரும் கானானுக்குள்ளே போறாங்க. கானானுக்குள்ள போகிறதற்கு முன்பாக மோசே மரிக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த விதமாய் மோசே 40 ஆண்டுகள் இந்த வனாந்தரத்தை இந்த ஜனங்களை நடத்தினார். 40 ஆண்டுகள் நடத்தி முடிந்த பிற்பாடு மோசேயுடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வருது. அது முடிந்த பிற்பாடு யோசுவாவுடைய அதிகாரத்திலே, யோசுவா நிருபத்தினுடைய 1வது அதிகாரத்தின் 1 வசனத்தில் வாசிக்கலாம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தரின் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து, நீயும் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்கே அதை தான் பார்க்கறீங்க. இது 38 ஆண்டுகளுடைய முடிவு. 38 ஆண்டுகளுடைய முடிவில் அங்க பேசுறார் இல்லையா? அதை தான் இங்க சொல்றாரு. இப்ப டைம் வந்துருச்சு. இப்ப எங்க போறீங்க என்றால், உங்களுக்கு சுதந்திரமாய் வைத்திருக்கிறதுக்குள்ளே கடந்து போனோம். அல்லேலூயா. இதுல 3 வார்த்தை தான் பார்க்கறீங்க. எழுந்து கடந்து போ. திரும்ப உங்ககிட்ட சொல்றேன். நீங்க உள்ள மயக்கத்துல உட்கார்ந்து இதை கேட்காம போயிட்டீங்க, இந்த காது கேட்கலன்னு சொன்னா நான் பொறுப்பு இல்லை. திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சொல்றேன். உங்க சூழ்நிலை இருந்து நீங்க எழுந்தாதான்
கர்த்தர் ஜெயத்தை தர முடியும். 38 ஆண்டுகள் உட்கார்ந்து இந்த மனுஷன்ட்டு அப்படிதான் சொல்றாரு. கையை பிடிச்சி நான் தூக்கிட்டுலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவ்வளோ பெரிய வியாதிப்பட்டிருந்தோம். அவன்கிட்டயும் போய் விறக்கல்லாத பேசுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு கர்த்தருக்கு தெரியும் அந்த சக்தி உங்ககிட்ட இருக்குதுன்னு. எழுந்துக்கிற வல்லமை யாட்டுக்குது, என்கிட்ட இருக்கு. ஒன்னே இல்லை, சும்மா முடியாது இந்த விழுந்ததுக்கே நான் பண்றேன்னா அப்போ ஒரு பிரச்சனை எழுந்துக்கிறேன், நான் தான் எழுந்துக்கணும். ஒரு காரியத்தை மீண்டு வரணும், நான் தான் மீண்டு வரணும். நான் கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் என் கூட நிக்கிறாருன்னு சொல்லி என்னைக்கு நான் அதுல எழுந்தாதான் ஜெயம் வர முடியாது சார். அவர் பேசுறது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த 38 வருஷம் உங்களுக்கு நல்லா சோறு போட்டேன், நீ கேட்கும் போதெல்லாம் மண்ணா கொடுத்தேன், தண்ணி கேட்கும் போது தண்ணி கொடுத்தேன், திடீர்னு பசிக்குது எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல, எங்களுக்கு ஒரு காடை வேணுங்க, எல்லாம் கறி வேணுங்க, கறி கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன். ஆனா இங்கே இருக்குன்னா அந்த வனாந்திரமாவே தான் இருக்கும், வெறும் தேவை மாத்திரம் சந்திக்க முடியும், உன் தரிசனம் நிறைவேறாது. கர்த்தர் சொல்ற தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால், உன் தரிசனத்தின் எல்லைக்குள்ள போக வேண்டும் என்றால் நீ எழுந்து கடந்தால் தான் அந்த தரிசனத்துக்குள்ள போக முடியும். அல்லேலூயா. எழுந்து கடக்கலன்னா இருக்கிற இடத்துல தான் இருப்போம். நான் நிறைய பேருக்கு அதனால தான் ஆலோசனை சொல்றது, இந்த வீட்டை முடிச்சிருங்க, போதும், கிளம்பு, போதும், இருக்கிற காலம் முடியுது. என்னுடைய வேலைக்குள்ள கூட கர்த்தர் சொல்லுவார், இது போதும், இந்த வேலைக்கு டைம் முடியுது, எழுந்துரு. அங்கிருந்து எழுந்து போனாதான் நீ அடுத்த ப்ரொமோஷனையே பார்க்க முடியும். இல்ல நான் அங்கே இருந்து ரிட்டையர்ட் ஆயிடுவேன். உனக்குள்ள இருக்கிற திறமை அங்கேயே முடிஞ்சிடும். உனக்குள்ள இருக்கிற அழைப்பு ஒருவேளை உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் அங்கே கூட முடிஞ்சிடும். கர்த்தர் விசாரத்துக்குள்ள உன்னை கொண்டு வரணும்னா நீ எழுந்து கடந்தால் தான் அந்த காரியத்தை ஜெயிக்க முடியும். நீங்க சொல்றாரு, யோசுவா பார்த்து சொல்றாரு, யோசுவா உன் மேல ஒரு பெரிய ட்ரஸ்ட் வச்சிருக்கிறேன், உன் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறேன். ஏன்னா நீ ஒருத்தன் தான் சொன்ன, அதை நாம் எளிதாய் சுமந்திருத்துக் கொள்ளலாம். நீ ஒருத்தன் தான் சொன்ன. ஏன்னா 10-12 பேர் போனாங்க. எங்க போனாங்க? அங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, ஐயோ அங்க ஏனோக்கியர் இருக்கிறாங்க, அங்க இவன் இருக்கிறான், அவன் இருக்கிறான், ஐயோ அங்க எதுவுமே நம்மளால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு 10 பேர் பின் தங்கிட்டாங்க. 12 பேர்ல 2 பேர் மீந்தவங்கள நீ ஒருத்தன். அந்த உன்னை பார்த்து சொல்றேன், இதை நடத்துக்கிறதுக்கு உங்ககிட்ட திறமை இருக்குதுன்னு. இன்னைக்கு மோசேனுடைய அந்த பொறுப்பை உங்க கையில தர்றேன். இன்னைக்கு நீ எழுந்து எப்படி தெரியுமா போனோம்? எழுந்து கடந்து போ. எழுந்து கடக்கலனா உன்னால ஜெயமா இருக்க முடியாது. அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை சொல்லிட்டு சும்மா உள்ள பாருங்க, ரொம்ப அழகா சில 3-4 விஷயத்தை மாத்திரம் காண்பித்து முடிச்சிடுறேன். பாருங்க, 3ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். சொல்றாரு, சாதமா சொல்லு, எழுந்து கடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் என் வேலையை பார்க்க போறேன்னு சொல்ல கர்த்தர். நல்லா கவனிங்க, என் வேலையை பார்க்க அவர் பாட்டு நீ பண்ணிக்கோ அப்படின்னு கர்த்தர் போறது கிடையாதுங்க. நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நான் மோசேக்கு சொன்னபடியே உங்கள் கால்மிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். என்ன பண்ணிட்டேன்? ஏற்கனவே உங்களுக்கு ரெடி பண்ணிட்டப்பா. உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்? ஜாஷுவா வந்து நான் போ அப்படின்னு சொல்றேன், அவர்கிட்ட சொல்றேன்னு வச்சுங்களேன். அவரு என்ன சொல்ற, தம்பி இதான் சாவி, நீ அந்த வீட்டுக்கு போயிடு, அங்க போய் தங்கிக்கோ 2 நாள், இதான் சாவி அப்படின்னா என்ன பண்ணுவார்? நம்புவாரு. இங்க என்ன சொல்ற, ஜாஷுவா போய்க்கோ, அங்க போய் 2 சந்து திரும்பி, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல 3 சந்து திரும்பி ஏதாவது குழப்பி விட்டுற என்ன சொல்லுவாரு? எப்படி போலாம், எப்படி போக முடியாதுக்கு அப்படி பல கேள்வி வரும். அப்படி பேசல கர்த்தர். என்ன சொல்ற, ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, அந்த தேசத்தை உனக்கு கொடுத்தேன். என்ன பண்ணிட்டேன்? தேசத்தை கொடுத்துட்டேன். நம்பினாதான் எழுதுக்க, எழுது நான் பண்ண கொடுத்ததுக்கு போ அப்படின்றாரு. ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். எத்தனை பேர் நம்புறீங்களோ? கர்த்தர் கொடுத்துட்டேன்றாரு. நீ எதை ஜெபம் பண்றியோ, எதுக்கு காத்திருந்தியோ அதை உனக்கு கொடுத்தேன் அப்படின்றாரு. இன்னைக்கு காலைல திருக்கசனமா உங்களை பார்த்து சொல்றேன், எதுக்கு ரொம்ப நாளா காத்திருந்தீங்களோ அதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கொடுத்துட்டேன். இப்ப கர்த்தர் சொல்றது என்ன தெரியுமா? கொடுத்ததை நீ பெற்றுக்கொள்ளுகிறது, நீ எழுந்து யோர்தான கடை. எதை கடை? யோர்தான் எதிர்த்து வர்றது. எதை எதிர்த்து வரும்? சந்தேகம். எது எதிர்த்து வரும்? பயம். எது எதிர்த்து வரும்? ஆமா, ஐயோ இது முடியுமா முடியாதான்ற ஒரு சந்தேகம், ஒரு பயம், போராட்டம் வரும். அதை நீ கடந்துரு. அதை கடந்துட்டீனா அங்க போய் சேர்ந்துடலாம். அல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு அதை என்ன பண்ணேன்? கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லீபனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய மட்டும் இல்ல, ஏத்தியரின் தேசம் அனைத்து என்ன பண்ண? சூரியன் அஸ்தரிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். அல்லேலூயா. இங்கதான் உங்களுக்கு சொன்ன, ஏத்தியர் என்றால் யார்? கர்த்தருக்கு விரோதியானவர்கள். இங்கிலீஷ்ல சொல்றது adversaries of Israel, the adversaries of God.
கடவுளுக்கு விரோதமானவன், கடவுளுக்கு விரோதமானவன், இஸ்ரவேல் தேவனால் வாக்கு பண்ணப்பட்டவனுக்கு விரோதமானவன் எதை சுதந்திரித்து வைத்திருக்கிறானோ அதை உனக்கு நான் சுதந்திரமாய் தர்றேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அதனால அதை உங்களுக்கு ஈடுபடுத்தி சொன்னேன். அநேக நேரங்களை பாருங்க, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல என்ன பண்றான் அவன், உங்களுடைய பலத்தை, உங்களுடைய பணத்தை அவன் சுதந்திரித்து வைத்திருக்கிறான். கர்த்தர் அதை உனக்கு சுதந்திரமாய் திரும்பி தரேன்னு சொல்றாரு. அது யார் எனக்கு யாருக்குன்னு தெரியாது. ஒரு சிலர் இந்த இடத்துல ஒரு அப்படிப்பட்ட போராட்டத்தோடு இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு விரோதமானவர்கள் அப்படி என்றால் தேவனுடையவர்கள் இல்லாதவர்கள் உங்களுடைய ஆஸ்தியை, உங்களுடைய ஐஸ்வர்யத்தை, உங்களுடைய வருமானத்தை அவன் எடுத்து வைக்கிற பட்சத்துல கர்த்தர் அதை உன்னுடைய கையிலே தர அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு அதை கர்த்தர் உனக்கு தர அப்படின்றாரு. அது உன்னுடைய சுதந்திரம். ஏத்தியர் வைத்துக் கொண்டிருக்கிறது உன்னுடைய சுதந்திரம். அதை உனக்கு கொடுத்தேன். அதை நீ தான் சுதந்திரிச்சுக்கணும். நீ எழுதாத அதை போக முடியும். இல்லைன்னா உட்கார்ந்து நான் வட்டி கட்டினே இருப்பேன். நீ உங்களை பார்த்து சொல்றேன், வட்டி கட்டுறது உங்களுக்கு பிரியமா தான் வட்டி கட்டிட்டே இருங்க. வட்டினா புரியும் நினைக்கிறேன். வட்டி கட்டியது நல்லா இருக்குது பாஸ்டர். ஏதோ 30,000 சம்பளத்துல 10,000 வட்டி கட்டிடுறேன். பாதி பேருக்கு அதனுடைய டெக்னிக்கே தெரியாது. வட்டியே கட்டின்னு இருப்பேன், பிரின்சிபல் கூட கட்ட மாட்டேன். வட்டி கட்டி 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 பல வருஷம் ஆயிடுது. அவன் சொல்றான் வட்டியெல்லாம் வாங்கிட்டு சொல்றான், இன்னும் நீ பிரின்சிபலே அடிக்கல அப்படின்னா நீ வாங்கின கடனே ஒன்னும் அடிக்கல, அது இன்னும் 1 மடங்கு ஏறிட்டு போயிட்டு. நிறைய நேரங்கள் அறிவின்மையில நம்முடைய சுயத்துல செய்யறத கர்த்தர் இன்னைக்கு காலில் எச்சரிச்சு சொல்றாரு. அந்த ஏத்தியர் இடத்துல இருந்து பறிக்கிறதுக்கு உனக்கு வழி காட்டுறேன் அப்படின்ற. நீ எழுந்தா வழி பார்ப்ப, எழுந்து கடந்து போ, ஜெயமா இருப்பாய். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அந்த 5ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். சொல்ற நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது. அல்லேலூயா. முதல்ல சொல்றாரு ஒரு உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீ வல்லமை உள்ளவனாய் இருப்பாய். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை பெற்றுக்கொண்டு சொல்றீங்க? நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வல்லமையா இருப்பேன், என்னை யாரும் மேற்கொள்ளவே முடியாது. எத்தனை பேர் அது அதிகாரத்தோடு சொல்றீங்க? I'll tell you one word, powerful. You will become more powerful. There is a power that is on you. உண்மையில ஒரு வல்லம் இருக்கிறது. இந்த உலகத்தை ஜெயித்த ஒரு வல்லம் உனக்குள்ள இருக்கிறது. இந்த உலகத்துல நீ வாழ்ற நாள் எல்லாம் அந்த வல்லம் உனக்குள்ள இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. ஒருவனும் உன்னை மேற்கொள்ள முடியாது. நீ ஏமாளி கிடையாது. சொல்லுங்க, நான் ஏமாளி கிடையாது. என்னை எவனும் ஏமாத்த முடியாது. ஒருவன் என்னை மேற்கொள்ள முடியாது. எந்த ஒரு காரியம் என்ன மேற்கொள்ள முடியாது. எந்த ஒரு சூழ்நிலை என்ன மேற்கொள்ள முடியாது. யார் என்ன மேற்கொள்ள முடியாது. இந்த உலகத்துல வாழ்ற நாள் எல்லாம் ஒருவன் என்ன மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. சாதாரணமா சொல்லுங்க, உங்களுக்கு அதை கொடுத்துட்டேன், நீ எழுந்து கடந்து போ. நீங்க உலகத்துல வாழ நாட்கள்ல ஒருவன் உன்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இரண்டாவது சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, நான் மோசேயோடு இருந்தது போல இருப்பேன். ஆமா, மோசே கூட எப்படி இருந்தாரு? மோசே கூட எப்படி இருந்தாருங்க? அவன் தேவையெல்லாம் சந்திச்சார். வனாந்திரமா இருந்தாலும் மோசே கூட கர்த்தர் இருந்து என்ன பண்றார்? அவனுடைய எல்லா காரியத்தையும் சந்தித்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. கர்த்தரோட வல்லமையாய் இருப்பார். உன்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் ஜெயமாய் சந்தித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அல்லதான் சொல்றார், இன்னைக்கு வாக்கு பண்ணி அன்னைக்கு யோசுவாட்ட சொல்றார், யோசுவா மோசே கூட நான் எப்படி இருந்தேன் நீ பார்த்த. சாப்பாடு கேட்கும்போது சாப்பாடு கொடுத்தேன். சமுத்திரத்தை பிளக்கும்போது சமுத்திரத்தை பிளந்தேன். கண்மலையில தண்ணி வேணும்போது கண்மலையில தண்ணி தந்தேன். தண்ணீர் கசப்பா இருக்கும்போது மதுரமாய் மாற்றி கொடுத்தேன். யுத்தங்கள் வரும்போது ஜெயத்தை தந்தேன். எல்லா காரியங்களும் நான் செய்து கொண்டே இருந்தேன். அப்படிதான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்களோ அவங்க சொல்லுங்க, கர்த்தர் என் கூடவே இருப்பார். கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். என் யுத்தத்தில் இருப்பார். என் தேவையின் மத்தியில கர்த்தர் இருப்பார். என் கசப்பின் மத்தியில கர்த்தர் மதுரத்தை தருவார். என் சூழ்நிலையில கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். கர்த்தர் என் காரியங்களை ஜெயமாய் மாற்றி போடுவார். அல்லேலூயா. சாதாரணமா சொல்ல, இந்த ஆண்டு மாசத்தினுடைய முடிவுல கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் வல்லமையோடு இருப்பேன். உன் தேவைகளை சந்திக்கிறவராய் இருப்பேன். அல்லேலூயா. கடைசியா சொல்றாரு அந்த வசனத்தை, உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. மொத்தமா வாசிராதீங்க, தனித்தனியா எடுத்து வாசித்து பாருங்க. அல்லேலூயா. என்னை விட்டு என்ன பண்ண மாட்டாரு அப்படின்னா அர்த்தம், அப்படியே முடங்கி நிக்க மாட்டேன், நான் முன்னோக்கி போவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ப்ரொமோஷனுக்கு ஜெபம் பண்றீங்களா? கர்த்தர் ப்ரொமோஷனை தருவார். இந்த காரியங்கள்லாம் விருத்தி அடையாம இருக்குது சார், விருத்தி ஆகல, ஒரு ப்ரொடக்டிவிட்டியே இல்லைன்னா கர்த்தர் ப்ரொடக்டிவிட்டியை உனக்கு தருவார். அல்லேலூயா. ஒரு வளர்ச்சியை தருவார் ஆண்டவர். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குன்றார் கர்த்தர். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நீ காலில் உன்னை பார்த்து சொல்றார், நீ எழுந்து கடந்து போ. எழுந்து, ஆமா, எழுந்துக்கிறது யார் வேலை?
என் வேலை தான். இன்னைக்கு அது ஒண்ணு மாத்திரம் ஒத்துங்க. எழுந்துக்கிறது யார் வேலை? என் வேலை தான். கடந்து போறது யார் வேலை? போறது யார் வேலை? என் வேலை தான். சுதந்திரிக்கிறது யார் வேலை? என் வேலை தான். நீங்க யாருன்னா ஒரு தப்பா கற்பனை பண்ணி கத்திர கையை போட்டு இப்படி ஒரு மாதிரி தூக்கி தோல் மேல தூக்கிட்டு தான் போவாரு, கவலைப்படாதீங்க. ஆனா அதுக்கு என்ன பண்ணாதீங்க, அப்படியே ஒரு மாதிரி வேற கற்பனைலாம் இருக்காதீங்க. நீங்க எழுந்துக்கிறதுல எழுந்துருங்க, எழுந்து ஜெபம் பண்ணுங்க. ஜபாவியை தரித்து கொண்டு என்ன பண்ணுங்க, எழுந்து ஜெபிங்க. வாக்குதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு எழுந்து என்ன பண்ணுங்க, பேசுங்க. சோறு வரும்பொழுது எழுந்து சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை தருவார், இதுல நான் ஜெயமா தான் இருப்பேன், இதுல நான் முடங்கி இருக்க மாட்டேன். எழுந்து பேச பேச உன் காரியம் மாறும் தேவ பிள்ளையே. இல்லைன்னா பிசாசு தந்திரவாதி என்ன பண்ணுவான் தெரியுமா? அதையே காமிச்சு 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 உன்னை என்ன பண்ணுவான், உட்கார வச்சுட்டே இருப்பான். அதான் கர்த்தர் சொல்ற, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, உனக்காய் காரியங்களை நான் மாற்றி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அது இருக்கிற இடங்கள் எல்லாம் கண்களை மூடி நாம எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீ ஜெயமாய் மாற்றுகிறவர். இதுவரை அற்புதமாய் காரியங்களை நடத்தி வந்திருக்கிறீங்க. ஆண்டு எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஜெயத்தை தந்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே இருக்கிற சூழ்நிலைகள் எங்களை மட்டுப்படுத்த முடியாது.